Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. காட்டு ராஜா இவரை தாண்டி போகிற யாராக இருந்தாலும் அவரை வணங்கிட்டு தான் போகணும். இன்கேஸ் வணங்காமல் போனால் அந்த இடத்துல ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இருங்க, காட்டு ராஜா இது ஏதோ படம் பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் காட்டு ராஜான்றது காடில் இருக்கிற ஒரு தெய்வன்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட தெய்வத்தை சுற்றி நடக்கிற சில அமானுஷமான விஷயங்கள் அண்ட் இந்த இடத்துல சில பேர் பேயால் பாதிக்கப்பட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பக்கமும் போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பேய் சம்பவத்திலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லை உயிர் இழந்தாங்களா அப்படின்னு ஒரு பயங்கரமான காடுகளை சுற்றி நடக்கிற அமானுஷமான சம்பவத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கிட்ட தான் நடந்திருக்கு. ஆனால் சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். காட்டுராஜா கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் சரௌண்டிங்ல இருக்கிற கண்ணமங்கலம். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அதுல அந்த கண்ணமங்கலம் அந்த ஏரியால இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி வந்தா ஊசிமலை குப்பம் அப்படின்ற ஒரு காடு இருந்துட்டு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள தான் இந்த காட்டுராஜா கோவிலும் வந்துட்டு இருக்கு. மோஸ்டா அந்த சரௌண்டிங்ல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கோவிலை பத்தி தெரியும். அண்ட் கோவில்னு சொல்லும் போது ரொம்பவே பெருசா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நார்மலா பல கிராமங்கள்ல ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இந்த காவல் தெய்வங்கள் அப்படின்ற மாதிரி சில கோவில்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சின்னதா. அதே மாதிரிதான் இந்த காட்டுராஜா கோவிலும் இருக்கும். இந்த இடத்துல காட்டுராஜாவா யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெருமாள் தான் இருக்காரு. இன்கேஸ் இந்த காட்டுராஜா கோவிலை பத்தி முழு வரலாறு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல காட்டுராஜா அப்படின்னு டைப் பண்ணுங்க. பாக்குறேன் எத்தனை பேர் ஆர்வத்தோட கேட்குறீங்க அப்படின்னு. நிறைய பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு வீடியோவா நான் போஸ்ட் பண்றேன். இப்போ அந்த இடத்த சுத்தி நடந்த ஒரு அமானுஷமான சம்பவத்தை நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் சண்முகம் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நமக்கும் இதை ஷேர் பண்ணியிருக்காரு. இதுல சண்முகம் அப்படின்ற ஒரு லாரி டிரைவராகவும் இருக்காரு. இதுலயும் லாரி டிரைவரான சண்முகம் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. அதுக்கு காரணம் இவரோட வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவமும் நடந்திருக்கு. அது பேய் சம்பவம்னு சொல்ல முடியாது. சின்ன வயசுல லாரி டிரைவரான சண்முகம் இவங்களுடைய அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த சமயம் சண்முகம் இவரு கொஞ்சம் சின்ன பையனா தான் இருந்திருக்காரு. அவரும் போகாத கோவில்ல நிறைய இடத்துல போயிட்டு அவங்க அம்மாக்காக வேண்டியிருக்காரு. ஆனா இவர் என்ன வேணாலும் அவங்க அம்மா உயிரை காப்பாற்றவும் முடியல. கடைசியா அவங்க அம்மா இறந்தும் போயிட்டாங்க. அப்படி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சண்முகம் இவருக்கும் கடவுள் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாம ஒரு விதமான வெறுப்பும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனா சின்ன வயசுல இருந்து 2021 வரைக்கும் கடவுள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலையும் கலந்துக்கல, கோவிலுக்கும் போறதும் கிடையாது. இப்படி இவரோட வாழ்க்கையும் போயிட்டே இருக்க இவருக்கு கல்யாணம் ஆகி பசங்களும் இருக்காங்க. அண்ட் இவருடைய பசங்க எல்லாருமே காலேஜ் படிக்கிற வயசுல நல்லா வளர்ந்த பசங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுல லாரி டிரைவரான சண்முகம் இவருடைய வயசு 50 ஆயிட்டு இருக்கு இன்னைய நிலவரப்படி. அதுலயும் சரியா 2021 லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அப்பதான் வெளியில போகவும் ஆரம்பிச்சாங்க, வேலை செய்யவும் ஆரம்பிச்சாங்க. அந்த லாரி டிரைவரான சண்முகம் இவரு லாரியில லோடெல்லாம் எடுத்துட்டு போவாரு. லாக்டவுன் அப்படின்றதுனால ரொம்ப நாளா இல்ல ரொம்ப மாசமா அவருடைய லாரியை வெளியில எடுக்க முடியாத அளவுக்கு அவங்க ஏரியாலேயே லாரியும் விட்டுட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போக 2021 சண்முகம் இவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இவர்கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்ப்பா, இந்த சமயம் டிராவல்ஸ் வண்டிலாம் கேட்டு பார்த்தேன், நிறைய பேர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வண்டி ஃப்ரீயா இருக்கா, கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்க சண்முகம் இவரும் யோசிக்கிறாரு. இத்தனை நாள் வண்டி சும்மா இருக்கிறதுக்கு இந்த சின்ன சவாரியாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு. சரிங்க என்னைக்குன்னு சொல்லுங்க, நான் வண்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல பொண்ணு வீட்டு ஆளுங்களும் அடுத்த வாரத்துல ஒரு தேதியும் சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாரி டிரைவரான சண்முகம் அவரும் சரிங்க அதுக்குள்ள நான் என் வண்டியை சரி பண்ணி நான் எடுத்துட்டு வந்துடுறேன், இப்ப சின்னதா ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் வாங்கிட்டாரு. அண்ட் இந்த இடத்துல சண்முகம் அவரும் போயிட்டு அவரோட வண்டியை ரெடி பண்ணிட்டும் இருக்காரு. இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கு. நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு தான் லாரி எடுத்துட்டு போயிட்டு ஊர் மக்களை கூட்டிட்டு போயிட்டு கல்யாண மண்டபத்துக்கும் போக வேண்டியிருக்கு. அப்போ டிரைவர் அண்ணா அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபரும் அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்க, என்னப்பா லாரிலாம் பலபலன்னு வச்சிருக்கேன், என்ன மறுபடியும் சவாரி கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க, எங்கண்ணே இப்ப ஏதோ சவாரி வரல, இதோ நம்ம இந்த தெருவில் இந்த அண்ணன் இருக்கார்ல அவர் பொண்ணுக்கு கல்யாணம், லாரி கூப்பிட்டுருக்காரு, நாளைக்கு போக வேண்டியிருக்கு, அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ அந்த கல்யாணமா, சரிப்பா சரிப்பா நம்ம ஆளுங்க தான் பார்த்து போயிட்டோம் அப்படின்னு சொல்ல, இப்படி பேசிட்டே இருக்கும்போது
லாரி டிரைவர் அண்ணனும், அண்ணே நான் அந்த ஊசிமலை குப்பம் அந்த ரோடு போய் ரொம்ப நாள் ஆகுது, இதுக்கு முன்னாடி போகும்போது அந்த ரோடும் கொஞ்சம் சரியில்லை, இப்போ என்ன ரோடுலாம் போட்டாங்களா அப்படின்னு கேட்க, இப்போ ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி தான்ப்பா இருக்கு, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு லாரிலாம் எடுத்துகிட்டு போகலாம், அந்த அளவுக்கு வழியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரிண்ணே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லாரி டிரைவரும் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தார்ல ஒரு அண்ணன், அவரும் சரிப்பா பார்த்துப்போன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்புனவரும் என்ன யோசிச்சாருன்னு தெரில, சண்முகம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த வழியில் காட்டுராஜா கோவிலும் இருக்குது, எனக்கு தெரியும் உனக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது, ஆனால் அந்த ரூட்டில் போகும்போது மட்டும் நீ தயவு செஞ்சு லாரியை விட்டு இறங்கி அந்த கோவிலில் சின்னதாக ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் லாரி எடுத்துட்டு அந்த வழியாக போயிட்டு வரும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த அண்ணனும் சொல்ல, இதை கேட்ட லாரி டிரைவர் அண்ணனும், நோ உனக்கு தான் விஷயம் தெரியல, நான் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் எந்த கோவில் பக்கமும் போனது கிடையாது, திடீர்னு வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், ஆனால் அதேமாரி நீங்கள் ஏன் இந்த ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, டேய் எனக்கும் புரியுதுடா, ஆனால் இது வரைக்கும் உன்கிட்ட நான் சாமி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசியிருக்கேன்னா, ஆனால் இது சொல்கிறேன்னா காரணம் இருக்குது, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணும், விளையாட்டாக இருக்காத, மறுபடியும் சொல்கிறேன், அந்த வழியாக நீ போயிட்டு பாதுகாப்பாக வரணும்னா இதை பண்ணி தான் ஆகணும், உன் நல்லது தான் சொல்கிறேன், உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, இதுக்கு முன்னாடி அந்த வழியில் மினி பஸ் ஒன்று போயிட்டு இருந்தது, ஆனால் சமீபமாக அந்த வழியாக எந்த விதமான பஸ்ஸும் போகிறது கிடையாது, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க, லாரி டிரைவர் அண்ணனும் தெரியலண்ணே ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அவரும் ஏதோ சொல்கிறாரு, ஆனால் இங்கே பேசிகிட்டு இருக்கிற அந்த அண்ணனும் அதுதான் கிடையாது, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி மினி பஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் புதுசாக ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்திருக்கான், அப்படி போகிறவன் இதுக்கு முன்னாடி அந்த வழியாக போகும்போது அவனுடைய பஸ்ஸை ஓரமாக நிறுத்திட்டு அந்த கோவிலில் வணங்கிட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு நல்லா கும்பிட்டுட்டு தான் அந்த வழியாக போவான், போயிட்டு வரும்போது இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் இருப்பான், ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒரு விஷயத்த அவன் செய்ய தவறிட்டான், போகும்போது சுலபமாக போயிட்டான், ஆனால் அவன் திரும்ப நடுராத்திரி, அதுதான் அவனுக்கு கடைசி சவாரி, நடுராத்திரி ரிட்டர்ன் பஸ்ஸில் வந்துட்டே இருக்கும்போது அவனும் டிரைவரும் மட்டும்தான் பஸ்ஸில் இருந்திருக்காங்க, கரெக்டாக காட்டுராஜா கோவிலம் தாண்டும் போது திடீர்னு வானத்துக்கும் பூமிக்கும் ஏதோ ஒரு வெள்ளை உருவம் அந்த பஸ்ஸை வழிமறிச்சும் நின்று இருக்கு. இந்த ஒரு விஷயத்த டிரைவர் மட்டும் பார்க்கல, கண்ட்ராக்டரும் பார்த்து அந்த இடத்துல ஒன்றுக்கு போயிட்டானுங்க. சொல்ல போனால் கொஞ்ச நேரம் வரைக்கும் அங்கே இருக்கிற அந்த வண்டியை அவங்களாலையும் எடுக்கவும் முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு தான் அந்த பஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க. அந்த சம்பவத்துல இருந்து அதுக்கப்புறம் அந்த லாரி டிரைவரும் சரி அந்த கண்ட்ராக்டரும் சரி அந்த ரூட் வழியா அந்த பஸ் எடுத்துட்டும் வரல. இந்த ஒரு விஷயம் சுத்தி இருக்கிற பஸ் டிரைவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்ச அவங்களே ரொம்பவே பதறியும் போயிருக்காங்க. அதுல இருந்து அந்த ரூட்ல மினி பஸ் அப்படின்றத விடாம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த வழியா போற பொதுமக்களா இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க போகும்போது அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டி காட்டுராஜாவை பார்த்து வணங்கிட்டு தான் அவங்களும் கிளம்புவாங்க. அதுக்கு காரணம் அந்த காட்டுக்குள்ள நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு, அதுல வந்து பாதுகாக்கத்தான் இவரும் அந்த இடத்துல இருக்காரு. இப்போ உனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா உன் விருப்பம்பா, நீ உன் இஷ்டப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனும் இங்க இருந்தும் கிளம்பிடுறாரு. இதை யோசிச்சுட்டு இருக்கிற நம்ம லாரி டிரைவரான சண்முக அண்ணன் அவரும், என்னடா இவரு புதுசா ஒரு பொருளை கிளப்பி விட்டு போறாரு, அட நாம எப்ப கடவுள் இருக்காரு நம்பியிருக்கோம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லாரியை நல்லா பக்காவா ரெடி பண்ணிட்டாரு. இப்படி அடுத்த நாளும் வருது, குறிப்பிட்ட அந்த டைம்ல ஒரு இடத்துலயும் போய் நிக்கிறாரு. அந்த ஊருக்குள்ள அந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாருமே லாரிலையும் ஏறுறாங்க, லாரியும் ஃபுல் ஆயிருச்சு. இப்ப லாரி டிரைவரான சண்முகம் அவர் என்ன பண்றாருன்னா, கிளீனர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு தெரிஞ்ச பையன் தான், அவரையும் கூப்பிட்டுக்கிறாரு உதவிக்காக. இப்படி இந்த இடத்துல இருந்து வண்டி பகல் நேரத்துல தான் இந்த இடத்த விட்டும் கிளம்ப அந்த லாரியும் ஒரு குறுகிய பாதையில போயிட்டும் இருக்கு. சொல்ல போனா இந்த லாரி போனா எதிர்க்க வர வண்டி மாறி போறது ரொம்பவே கஷ்டம் தான், நிறுத்தி நிதானமா பக்குவமா ரெண்டு பேரும் மாறி போனாதான் போக முடியும். அந்த அளவுக்கு அந்த ரோடும் ரொம்பவே குறுகலாம் வந்துட்டு இருக்கு. இப்ப லாரியும் அந்த ரூட்ல போயிட்டே இருக்கு, அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ஆல்மோஸ்ட் அந்த காட்டுராஜா கோவில் கிட்டையும் வருது. இப்ப காட்டுராஜா கோவில் கிட்ட வரும்போது அந்த லாரி பின்னாடி இருக்கிற எல்லாருமே அந்த காட்டுராஜா கோவிலை பார்த்து, காட்டுராஜா எங்களை பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டுவாங்க அப்படின்னு அவங்க விருப்பப்படி அந்த இடத்துல வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம லாரி டிரைவரான சண்முகம் என்ன பண்றாருன்னா, வண்டி நிறுத்தலாம் இல்லை, அப்படியே அந்த இடம் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போறாரு. ஏன்னா அந்த காட்டுராஜா கோவிலை தாண்டும் போது கொஞ்சம் வளைவும் வரும், அதனால லாரியை கொஞ்சம் பொறுமையாக எடுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த கோவிலை தாண்டும் போது லாரி டிரைவர் என்ன அந்த கோவிலையும் பார்த்துட்டு ஒரு விதமான நம்மட்டு சிரிப்பு, சொல்ல போனா இந்த நக்கலா இதெல்லாம் ஒரு தெய்வமா அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலா சிரிச்சா எப்படி இருக்கும், கிண்டல் பண்ற மாதிரி, அந்த மாதிரி தான் இவரும் சிரிச்சிருக்காரு. வண்டி நிறுத்தாம அந்த வழியா அப்படியே போயிருக்காரு.
போகும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி போனவங்க எல்லாருமே அந்த கல்யாணத்துல நல்லபடியா கலந்துக்கிறாங்க. இப்படியே கல்யாணமும் முடியுது. அந்த கல்யாணத்துக்கு வந்த ஊர் மக்கள் எல்லாருமே அப்படியே அந்த மண்டபத்திலே தங்கிடுறாங்க. காரணம் அன்னைக்கு ரிசப்ஷன் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதனால எல்லாருமே அங்கேயே இருந்துட்டு இருக்க. இந்த கேப்ல நம்ம லாரி டிரைவர் அண்ணன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அந்த மண்டபத்துக்கு பக்கத்து ஏரியால இருந்துருக்காங்க. அவங்க நண்பரை பார்த்து அந்த பகல் நேரத்தை அவங்க கூடவும் கழிச்சிட்டு இருக்க. அப்போ அந்த நண்பர்கள்ல ஒரு சில பேரும் சொல்ற விஷயம் என்னன்னா, மச்சான் இந்த பூசிமலை குப்பம் இந்த காட்டு வழியாவ வந்த அப்படின்னு கேட்க, ஆமாண்டா அந்த வழியா தான் வந்தேன். என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லடா அந்த இடத்த பத்தி நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த ரூட்ல நைட்டு வரதுக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்னா பாக்குறதுக்கு இந்த பேய்கள்லாம் உலாவற 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு காட்டுராஜா கோவில் இருக்குமே, அதெல்லாம் தாண்டி தானே நீ வந்த அப்படின்னு கேட்க, ஆமாடா அதெல்லாம் தாண்டி தான் வந்தேன். டேய் அப்பனா நீ அந்த காட்டுராஜாவை வணங்கிட்டு தானே வந்திருப்ப அப்படின்னு கேட்க, இல்லடா அதெல்லாம் நான் பண்ணல. ஆனா என்ன தவிர லாரியில இருக்கிற எல்லாருமே அவர் பேரை சொல்லி கத்துறாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஆனா நான் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே வந்துட்டேன்னு சொல்ல, அப்ப அந்த நண்பர்கள்ல ஒரு சில பேர், டேய் தப்பு பண்ணிடா, என்னதான் உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு சில விஷயங்கள் நம்பிதான் ஆகணும். ஏன்னா அதெல்லாம் உண்மையாவே இருந்துட்டு இருக்கு. என்னுடைய நண்பர்கள்ல ஒரு சில பேர் அந்த வழியா நைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கானுங்க. அதுலயும் பைக்ல வரும்போது கரெக்டா அந்த காட்டுராஜா கோவிலுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி ஏதோ ஒரு பெண் வழிமறிச்சு நின்று இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது யாரோ நடு ரோட்ல வண்டி இல்லாம மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு தான் என் நண்பனும் வண்டியை கொஞ்சம் முன்னாடி நிறுத்திருக்கான். ஆனா கிட்ட போக போக தான் தெரிஞ்சிருக்கு, அங்க நிக்கிறது உண்மையிலேயே ஒரு உயிரோட இருக்கிற பெண் கிடையாது. ஏன்னா அவன் கிட்ட போனதுக்கு அப்புறம் அவன் பார்த்த விஷயமே வேற. அங்க இருக்கிற அந்த பெண் புடவை தாண்டா கட்டியிருக்காங்க. ஆனா அந்த புடவை ரொம்பவே லூஸா தொலைதொலைன்னு கட்டினா எப்படி இருக்கும். இது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய தலைமுடி ரோட்டை பெருக்கிற அளவுக்கு ரொம்பவே நீளமாவும் இருந்துட்டு இருக்கு. அந்த நீளமா இருக்கிற அந்த முடி தலைவெறி கோலத்தோடய இருந்துட்டு இருக்கு. அதோட முகத்தை பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ரணக்கூடமா, அதுலயும் கருப்பா இருக்குடா. ஒரு செகண்ட் வண்டி நிறுத்தி என் ஃப்ரெண்டும் யோசிச்ச விஷயம் என்னன்னா, ஒருவேளை இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களோ, சில பேர் வீட்டில் கைவிடப்பட்டவங்க இந்த மாதிரி சுத்திட்டும் இருப்பாங்க. அவங்களுடைய தோற்றம் இப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருப்பாங்களா அப்படின்னு அவனும் நல்லா ஒத்து பார்த்துருக்கான். சரி இது வேலைக்காவது நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அவனும் அந்த நடு ரோட்ல நிக்கிற அந்த பெண்ணை அப்படியே கண்டுக்காம அவங்கள கடந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டும் போறான். ஆனா கரெக்டா அந்த பெண்ணை கடக்கும் போது அவங்க மேல இருந்து ஒரு துர்நாற்றம் வந்திருக்கு பாரு. அது இப்ப வரைக்கும் அவன் என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கான்டா. சொல்ல போனா இப்ப வரைக்கும் அந்த ஒரு நாத்தத்தை அவனால மறக்க முடியல. ஏன்னா அது இந்த பிணம் எரிக்கிற நாத்தம். அதுலயும் இந்த அழுகி போன பிணத்தை நெருப்புல போட்டு எரிச்சான். அந்த வாடை ரொம்பவே மோசமா இருக்கும். அப்படிப்பட்ட வாடை தான் அந்த பெண்ணை கடக்கும் போதும் அவனுக்கும் வந்திருக்கு. அப்பயும் அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, நாம இந்த இடத்த விட்டு வேகமா போயிடலாம் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் வண்டியை வேகமா ஓட்ட முயற்சி பண்ணி அந்த ரூட்ல வேகமா போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுடைய வண்டியில ஏதோ ஒன்று ஏறி உட்காந்த மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கும் இருந்திருக்கு. சொல்லப்போனா நம்ம சைக்கிளை வேகமா தள்ளிட்டு சைக்கிள்ல ஏறி உட்காந்தா அந்த சைக்கிள்ல ஒரு அதிர்வு இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்த தான் என் நண்பனும் உணர்ந்தான். பயத்துல என்னடா வண்டியில யாரோ உட்காந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவனும் பொறுமையா திரும்பி பார்த்திருக்கான். திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, அங்க இருந்த அந்த பெண் தான் இப்போ இவன் வண்டியில ரொம்பவே சாவகாசமா உட்காந்துட்டு இருக்கு. அப்போ என் ஃப்ரெண்டு என்ன நினைச்சானா, உண்மையிலேயே இவங்க உயிரோட இருக்கிறவங்க தான், மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, நம்ம வண்டியில ஏறிட்டாங்க அப்படின்னு எவனும் வண்டியை நிறுத்திட்டு, எம்மம்மா வண்டியை விட்டு இறங்க, நான் வர வழியா போறேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அப்போ அந்த பெண் சிரிச்ச அந்த ஒரு சத்தம் ஏதோ நிறைய ஸ்பீக்கர்ல எக்கோ சவுண்ட் வச்சு எதிரொலி கேட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த பெண்ணுடைய சிரிப்பு சத்தமும் இருக்கு. ஒரு செகண்ட் வண்டி பின்னாடி இருந்து மறைஞ்சு அவ முன்னாடி நின்று இருக்கு. அந்த இடத்துல அவன் அலறி இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம செத்துரும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் வண்டியை வேகமா ஓட்டிட்டோம். அந்த இடத்த தாண்டி வர முயற்சியும் பண்ணியிருக்கான். அப்படி வண்டி போயிட்டே இருக்கும்போது 2வது முறையா மறுபடியும் அவன் வண்டியில யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்த ஒரு உணர்வும் இருந்திருக்கு. திரும்பி பார்த்தா அந்த பெண் தான். உண்மையிலே அது உயிரோட இருக்கிற ஒரு பெண்ணா இருந்தா கண்டிப்பா இவன் போன வேகத்துக்கு யாரா இருந்தாலும் வண்டியில ஏறி உட்காருது ரொம்பவே கஷ்டம். ஏன் ஓடி வர்றது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்கும்போது கண்ணமைக்கிற நேரத்துல இவன் வண்டியில ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கே புரிஞ்சிருக்கு இது பேய் அப்படின்னு. இந்த பயத்தோட இவனும் வேகமா ஓட்டிட்டே இருக்க. அப்போ அந்த பெண் உருவம் சொல்ற விஷயம், என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்டியா, இதுக்கப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து யாரு காப்பாத்துறன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த உருவம் சொல்ல, இதை கேட்ட என் நண்பனும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வித மரண பயத்தோட வண்டியை வேகமா ஓட்டுறான்.
அப்படி வேகமா ஓட்டும் போது இன்னும் கொஞ்ச தூரத்துல காட்ராஜா கோவில் இருக்கு அப்படின்னு இவனுக்கும் தெரியும். எப்படியாச்சும் அந்த கோவில் கிட்ட போயிடலாம் அப்படின்னு இவனும் வேகமா ஓட்ட முயற்சி பண்றான். இதை உணர்ந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த பேய் என்ன பண்ணிருக்குன்னா இந்த வண்டியோட வேகத்தை அப்படியே குறைச்சிருக்கு. சொல்ல போனா இவன் போயிட்டு இருக்கிற இந்த பைக்ல ஒரு 5 பேர் உட்காந்தா அந்த வண்டி எந்த அளவுக்கு கஷ்டப்படும் நகரத்துக்கு, அந்த மாதிரி அந்த வண்டியும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. இப்படி அந்த வண்டி ஸ்லோவா போகும்போது பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த உருவம், என்னடா என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா, நான் தான் சொன்னேன்ல இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த உருவம் சொல்ல, அப்ப அவன் யோசிச்ச விஷயம், இந்த வண்டி போற வேகத்துக்கு இந்த வண்டியை நான் கீழே போட்டு வேகமா ஓடிடும் அப்படின்னு அவனும் அந்த வண்டியில இருந்து கீழே இறங்கி வேகமா ஓடவும் ஆரம்பிச்சிருக்கான். இவனோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, ஒரு 100 மீட்டர்ல காட்ராஜா கோவில் வந்திருக்கு. கரெக்டா அந்த கோவில் கிட்ட வரும்போது அங்க ஏதோ ஒரு உருவம் வந்திருக்கு. அந்த உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில என் நண்பனும் அந்த இடத்துல கால் தடுமாறி கீழே விழுந்திருக்கான். அப்படி கீழே விழுந்தவனுக்கு உடம்புலாம் பயங்கரமா அடியும் பட்டிருக்கு. அப்ப அவன் யோசிச்ச விஷயம், இந்த இரவோட இந்த இடத்துலயும் நாம சாக போறோம் அப்படின்னு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் முன்னாடி அந்த கோவில் கிட்ட ஒரு உருவத்தை பார்த்து பயந்து கீழே விழுந்தால அந்த உருவம் பொறுமையா இவன் கிட்டே நடந்து வந்திருக்கு. நடந்து வந்து அப்படியே தலைமுடிய அப்படியே தடவி கொடுத்து, தம்பி உனக்கு ஒன்னும் இல்லை, என்கிட்ட வந்துட்டு இல்லை எந்திரி அப்படின்னு சொல்லும்போது அவளை அடிபட்டு வழியில இருக்கிற என் ஃப்ரெண்டு வலி உணராம அப்படியே எந்திரிச்சு நின்று இருக்கான். எந்திரிச்சு நிற்கும் போதும் அந்த இடத்துல ஒரு வயசானவர் வந்திருக்காரு. அந்த வயசானவர் என் ஃப்ரெண்டு அப்படியே கைத்தாங்களா கூட்டு போயிட்டு அந்த காட்ராஜா கோவில் அப்படியே ஓரமா உட்கார வச்சு பக்கத்துல பானை இருந்திருக்கு, அதுல தண்ணி பிடிச்சி அவனுக்கும் கொடுத்துருக்கான். அந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அவன் உடம்புல இருக்கிற வலிய அவன் சுத்தமா உணரல, ஆனா உடம்புல பட்ட அடி அப்படிதான் இருந்திருக்கு. அப்ப அவன் கேட்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா அப்படின்னு. இதை கேட்ட அந்த பெரியவரும், கவலைப்படாதப்பா, நீ வாழ்ந்து முடிக்க வேண்டிய காலங்கள் இன்னும் இருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம், வாழ்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வா, பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லும் போதுதான் ஏதோ அந்த பெரியவரை பார்க்கும்போது கடவுளே பார்க்குற மாதிரி அவனும் உணர்ந்திருக்கான். இது மட்டும் இல்லாம அந்த பெரியவர்கிட்ட அவன் கேட்கிற விஷயம், ஐயா இங்க ஒரு உருவம் என்ன துரத்திட்டு வந்தது, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்னை எங்க வீட்டுல விட்டுறீங்களா அப்படின்னு கேட்க, உருவமா எதுவுமே இல்லையாப்பா, நல்லா பாரு அது அப்பவே போயிருச்சு அப்படின்னு சொல்லும் போதும் இந்த ஒரு விஷயத்த, அதாவது அப்பயே போயிருச்சு பாரு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அந்த பாதிக்கப்பட்டவருக்கு ஏதோ உண்மையிலே கடவுள் தான் இங்க நிக்கிறாராம். ஏன்னா நான் எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு இவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டிருக்காரு. அப்ப அந்த பெரியவரை கேட்கிற இன்னொரு விஷயம், ஆமா நீ உன் வண்டியில தானே வந்த, உன் வண்டி எங்க அப்படின்னு கேட்க, ஐயா நான் தான் சொன்னேன்ல ஐயா, ஒரு உருவத்தை பார்த்த பயத்துல வண்டி அங்கேயே போட்டு வந்துட்டேன், மறுபடியும் அந்த பக்கம் போகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அந்த நபரும் சொல்ல, அட கருமோ நான் இருக்கும்போது என்ன பயம் அப்படின்னு அந்த வயசானவரும் என் கூட வா போலாம் அப்படின்னு இவருடைய கையை பிடிச்சி அந்த வழியா கூட்டிட்டும் போறாரு. கூட்டிட்டு போல இழுத்துட்டு போயிருக்காரு. இப்படி கொஞ்சம் தூரம் நடந்தும் போறாங்க. அந்த இடமே அப்படி கும் இருட்டுல இருந்துட்டு இருக்கு. லைட் வெளிச்சம் இல்லைன்னா அந்த ரூட்ல போறது சாத்தியமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த வழி கருகும்னு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வழியில தான் அந்த வயசானவரும் பாதிக்கப்பட்ட நபரும் போயிட்டே இருக்காங்க. போற வழியில தான் தூரத்துல ஏதோ கீழே விழுந்திருக்கிற மாதிரி இருக்கு. பைக்கு தான். இப்ப 2 பேருமே பைக்கிட்டும் போறாங்க. பைக் எடுத்து வச்சு இந்த நபரும் பைக் ஆன் பண்ணி ஹெட்லைட் ஆன் பண்றாரு. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமாவும் இருக்கு. இப்ப அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த பெரியவர்கிட்ட, ஐயா வாங்க நீங்க எங்க போகணுமோ அங்க விட்டுரு அப்படின்னு சொல்ல, என் வீடே இங்கதான்ப்பா, நான் இங்கதான் இருப்பேன், நீ பார்த்து போ, இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆகாது, போகும்போது அங்க ஒருத்தர் இருக்கானே அவனை கும்பிட்டு போ, ஒன்னும் ஆகாதுன்னு சொல்ல, அப்ப அந்த பாதிக்கப்பட்ட நபரும் அவர் அறியாமலே, ஐயா நீங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. நானா, அதான் சொன்னலாம்ப்பா, நான் இந்த காட்டில் தான் இருக்கேன், நீ பார்த்து போ அப்படின்னு சொல்ல, அப்போ தெரிஞ்சா தெரியாமலோ அந்த பாதிக்கப்பட்ட நபர் திரும்பி பார்த்திருக்காரு. அதாவது இந்த ரோட்டுக்கு பின்னாடி திரும்பி பார்த்திருக்காரு வந்த பாதையில. அப்ப தூரத்துல யாரோ ஒருத்தவங்க ரொம்ப உயரமா நிக்கிற ஒரு உருவத்தை பார்த்து, ஐயா ஐயா அந்த உருவம் தான் என்ன துரத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதுவா, அது இதுக்கப்புறம் ஒன்று எதுவும் பண்ணாது, அதுவும் பாவம் தான், இந்த இடத்துல செத்து போய் பேயா சுத்திட்டு இருக்கு, நீ கவலைப்படாத, ஆனால் இந்த பக்கம் உனக்கு போயிட்டு வர வேலை இருந்ததுன்னா அங்க இருக்காரு ஒருத்தர், அவர் மட்டும் கும்பிட்டு போ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அப்படியே அந்த காட்டுக்குள்ள போறாரு. சொல்ல போனா அந்த காட்டுக்குள்ள பாதையே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. அப்பவே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கும் புரிஞ்சிருச்சு வந்தது வேற யாருமே இல்லை, அந்த கோவில்ல இருக்கிற காட்ராஜா தான் அப்படின்னு. இதுக்கப்புறம் இவரும் பயப்படாம அந்த இடத்த கடந்து அந்த கோவிலை கடக்கும் போது அங்க நின்று அவரையும் வணங்கிட்டு அந்த இடத்த விட்டும் போயிருக்காரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த வழியா அவர் எப்ப போயிட்டு வந்தாலும் வண்டி நிறுத்தி ஒரு கற்பூரம் இல்லைன்னா சாதாரணமா கும்பிட்டு தான் அவரும் கிளம்புவாரு.
இப்ப நடந்த இந்த ஒரு விஷயத்தை தான் லாரி டிரைவர் அண்ணன் இவருடைய நண்பர்கள் இவர்கிட்டயும் சொல்லும் போதும், டேய் என்னடா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றீங்க, எனக்கு தான் இந்த பேய் பிசாசு அந்த கடவுள மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன வற்புறுத்துற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றீங்க, எனக்கு என்ன விஷயம் சரின்னு படுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்றேன். அப்படி உண்மையிலேயே கடவுள் இருக்குன்னு சொன்னா சின்ன வயசுல எங்க அம்மா உடம்பு சரியில்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே, சரி பண்ணிருக்கலாமே, நானும் இப்போ என் அம்மா கூட இருந்திருப்பேன்ல அப்படின்னு இவர் கஷ்டத்தை பத்தி இவரும் சொல்றாரு. ஆனா பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்துக்கான விடை என்ன அப்படின்றது இந்த லாரி டிரைவர் அண்ணனுக்கு கடைசியில தான் தெரிய வந்திருக்கு. இப்படி அன்னைக்கு ராத்திரியும் வருது, அந்த ரிசப்ஷன் எல்லாமே முடியுது. நைட் ஒரு 11 மணி போல தான் ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு அந்த ரிசப்ஷனும் நிறைவு பெறுது. இப்ப இந்த இடத்துல நம்ம லாரி டிரைவர் அண்ணன் லாரிலையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் வருவாங்க, நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு. ஆனா வண்டியில ஏறினது 4-5 வயசு பசங்க மட்டும்தான். அவங்கள விடிஞ்சதும் வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால தான் வண்டியில ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள தவிர்த்து வேற யாருமே வரல. என்னடா இது, மணி 11 ஆகுது, ஆனா இன்னமும் யாரும் வரல, என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு இவரும் மண்டபத்துள்ள போயிருக்காரு. அந்த லாரியை புக் பண்ண அந்த அண்ணன் கிட்ட, அண்ணா இவ்வளோ நேரம் ஆகுது யாருமே வரல, அவங்க எப்போ வந்து நம்ம எப்போ ஊர் போய் சேருது அப்படின்னு கேட்க, தம்பி நான் உன்ட்ட தான் முன்னாடியே சொல்லிட்டேன்லப்பா, வரும்போது ஆட்களை கூட்டிட்டு வந்துடுவேன், போகும்போது யார் வண்டியில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு போகும். இப்போ மண்டபத்தில் இவ்வளோ பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாருமே நம்ம ஏரியாவை சேர்ந்தவங்க தான். இவங்க எல்லாருமே அந்த பூசிமலை குப்பம் அந்த வழியாக தான் போகணும், சொல்ல போனால் காட்டுராஜா கோவில் வழியாக தான் போகணும். ஆனால் இவங்க இரவு நேரத்தில் அதுலேயும் மணி இப்போ 12 கிட்ட ஆக போகுது, இந்த நேரத்தில் அவங்க யாருமே அந்த வழியாக போகவும் மாட்டாங்க. அதுவும் அவங்க ஏதாச்சும் வண்டி ரெடி பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, நீ இப்ப கிளம்பிருப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு விதமான திகில் சம்பவத்தை நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? சரி நமக்கு தான் இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இல்லையே, சரிண்ணே பேமெண்ட் கொடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்ல அந்த அண்ணனும் பேமெண்ட்டை கொடுத்துட்றாரு. இப்ப லாரியில ஒரு சில வயசு பசங்க தான் இருக்காங்க, 1-2 வயசானவங்களும் இருக்காங்க. அவங்களும் ரொம்பவே பயத்தோட தான் உட்காந்துருக்காங்க. என்னம்மா நீங்க மண்டபத்தில் தூங்கல அப்படின்னு கேட்க, இல்லப்பா நான் மண்டபத்தில் தான் இருந்திருக்கணும், ஆனால் வீட்டில் பசங்களாம் தனியாக இருக்காங்க, இவ்வளோ லேட் ஆகும்னு எனக்கும் தெரியாதுப்பா, பசங்களுக்காக சாப்பாடுலாம் வச்சுருக்கேன், அங்கே பசியோடு இருப்பாங்க, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தனா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியாம்மா சரிம்மா இப்போ கிளம்பிடலாம் அப்படின்னு இப்போ லாரி டிரைவர் அண்ணன் வண்டி எடுக்கிறாரு. சரியா சொல்ல போனால் இங்கேருந்து தான் லாரி டிரைவர் அண்ணன் இவருக்கு அந்த திகில் சம்பவம் நடக்க போகுது. இப்போ சரியா 11:45க்கு அந்த மண்டபத்திலிருந்து அந்த லாரியும் கிளம்புது. லாரி டிரைவர் என்ன கிளீனர் அண்ட் வண்டிக்கு பின்னாடி ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. அதுல கண்டிப்பா ஒரு 3 பெண்கள் இருக்காங்க. இப்படி வண்டியும் போய்கிட்டே இருக்கும். அந்த பூசிமலை குப்பம் அந்த காட்டு வழியா வண்டியும் என்ட்ராகுது. ஆரம்பத்துல கிராமங்கள் வீடுகள்லாம் இருந்துட்டு இருக்கு, ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் வீடுகள்லாம் இருந்துட்டு இருக்கும். இப்படியே அந்த 2-3 கிலோமீட்டர் தாண்டும் போதும் அந்த காட்டு வழி பாதையும், அதாவது அந்த அமானுஷமான பாதையும் ஆரம்பிக்குது. இப்படி லாரி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வண்டி பின்னாடி இருக்கிற பெண்கள், அதுலயும் குறிப்பா அந்த 3 பெண்களும் ஒரு மாதிரி பயத்துல அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட பக்கத்துல இருக்கிற வயசு பசங்களா இருக்கட்டும், வண்டியை ஓட்டிட்டு இருக்கிற லாரி டிரைவர் சண்முகன் அவரும் பயந்துருக்காரு. பயந்து வண்டியை அப்படியே பொறுமையா ஓட்டின மாதிரி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஜன்னல் இருக்கும், அதை திறந்து பின்னாடி வழியா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதை திறந்து, மா என்னாச்சு ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்க, வண்டி நிறுத்துங்க அப்படின்னு அந்த 3 பெண்களும் ரொம்பவே பதட்டமா வண்டியை நிறுத்த சொல்றாங்க. இவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம காட்டு வழி பாதையா போறோம், மேபி இங்க இருக்கிற மரங்கள்ல இருந்து ஏதாச்சும் பாம்பு எதனா வண்டியில விழுந்துருச்சோ, அதனாலதான் இவங்க பயத்துல கத்துறாங்களா அப்படின்னு அவரும் கொஞ்சம் பயந்துருக்காரு. அந்த பயத்தோட அப்படியே வண்டியை நிறுத்திருக்காரு. ஆனா வண்டியை ஆஃப் பண்ணல. வண்டியை ஆஃப் பண்ணிட்டா ஹெட்லைட்டும் ஆஃப் ஆயிடும், அந்த இடமே அப்படியே இருள் சூழ்ந்த மாதிரியா இருக்கும். இப்ப வண்டியை நிறுத்திட்டு அவரும் லாரில இருந்து சைட்லயே பின்னாடி ஏறியும் வராரு. மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, தம்பி இங்க ஏதோ ஒன்று இருக்குப்பா, இங்க ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு அந்த 3 பெண்களும் சொல்றாங்க. மா என்னாச்சு, ஏன் எல்லாம் பதறி இருக்கீங்க, ஒழுங்கா சொல்லுங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்க, இல்லப்பா இந்த காட்டு வழி பாதையில வண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம லாரியோட அந்த பின்பகுதி, நம்ம ஏறி வருவோம்ல அந்த பின்பகுதி கிட்ட ஏதோ ஒரு பெண் உட்காந்துட்டு இருந்தாப்பா, அவ அந்த அளவுக்கு ரொம்பவே பெருசா இருந்தா. உட்காந்துட்டு இருக்கும் போது அவருடைய வயரும் ரொம்பவே பெருசா இருந்தது. அப்படி உட்காந்துட்டு இருந்தவோ முடி எல்லாமே விரிச்சு போட்டு நல்லா பயங்கரமா இருந்தாப்பா. இந்த உருவத்தை நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு பெண் மட்டும் பார்க்கல, அங்க இருக்கிற 3 பெண்களும் பார்த்திருக்காங்க. 3 பேருமே ஒரே மாதிரியான விஷயத்தையும் சொல்ல, இதை கேட்ட லாரி டிரைவர் அண்ணன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. என்ன இது, இவங்க 3 பேரை பார்த்து பயந்துருக்காங்கன்னா இங்க அந்த வயசு பசங்க உட்காந்துருக்கானுங்க, இவனுங்க எதையும் பார்த்த மாதிரி தெரியலையே, டேய் நீங்க தானே பாத்தீங்களா அப்படின்னு கேட்க,
இல்லைண்ணே நாங்கள் எதுவும் பார்க்கல. ஆக்சுவலாக இவங்க பயந்ததான் எங்களுக்கே பயமாக இருக்குது. திடீர்னு கத்தும்போது நாங்களும் பயந்துட்டோம். ஆனால் இவங்க பார்த்தா மாதிரி நாங்கள் அந்த இடத்துல எதுவும் பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்ல, நம்ம நைட்டு நேரத்தில் வந்துட்டு இருக்கோம், எதிர்க்க வர பைக்கில் ஹெட்லைட் வெளிச்சம், அந்த வெளிச்சம் வண்டியில் பட்டும் மேபி ஏதாச்சும் ஒரு பின்பம் வண்டிக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுத்துருக்கும். இதை பார்த்து தான் நீங்கள் பயந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, டேய் இல்லைப்பா, நான் பார்த்தது உண்மைப்பா, என்னை நம்பு, நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, தயவு செஞ்சு வண்டியை வேகமாக ஓட்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா காட்ராஜா கோவிலும் இருக்கும், அங்கே போயிடு, அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்ல, என்னடா இவங்க நமக்கு எந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கே நம்ம வற்புறுத்தி தள்ளுற மாதிரி இருக்கு அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் பயப்படாமல் உட்காருங்க, உங்களை நான் பாதுகாப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இவரும் ஒரு விதமான வெறுப்பை அவங்க மேலே கக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் அப்படியே ஜம்ப் பண்ணி டிரைவர் சீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த பாதை ரொம்பவே குறுகலாக இருக்கிறதுனால லாரியை ரொம்பவே வேகமாக ஓட்ட முடியாது. ஏன்னா லாரி பெருசாக இருக்கும்ல, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காரு. ஆனால் அப்படி ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிறவங்க, அப்பா கொஞ்சம் வேகமாக போப்பா அப்படின்னு திடீர்னு கத்துறாங்க. இப்படி கத்தும்போதும் கூட இருக்கிற அந்த பசங்களும் வயசு பசங்களும் இருக்கானுங்களே, அவங்களும் சேர்ந்து கத்துறானுங்க, ஆனால் என்ன வண்டி நிறுத்துறேன் அப்படின்னு அந்த பசங்களும் கத்த. இவ்வளோ நேரம் வயசானவங்க கத்துனாங்க, ஓகே, இப்போ எதுக்கு அந்த வயசு பசங்க கத்துறாங்க அப்படின்னு மறுபடியும் வண்டியை நிறுத்திட்டு அந்த பசங்கிட்ட கேட்க, அந்த பசங்களும் சேம் அதே உருவத்தை பற்றியும் சொல்கிறாங்க. இப்போ அந்த உருவம் அதே பின்பகுதியில் நின்றுட்டு இருந்திருக்கு. சொன்ன மாதிரி அந்த உருவம் ரொம்பவே உயரமாகவும் வந்திருக்கு. தலைமுடி தலையில ஆரம்பிச்சும் கீழே பாதம் வரைக்கும் தரையில தீஞ்ச மாதிரியும் தலைவரி கோலத்தோடவும் அந்த உருவம் நின்று இருக்கு. இந்த ஒரு விஷயத்த அங்க இருக்கிற வயசு பசங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. வயசானவங்க அந்த உருவத்தை 2வது தடவையா பார்த்தும் இன்னமும் அதிர்ச்சி அடையறாங்க. இப்ப லாரி டிரைவரும் யோசிக்கிறாரு, என்ன இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்தாங்க ஓகே, இப்ப இந்த பசங்களும் பார்த்தேன்னு பயப்படுறானுங்க, ஒருவேளை இவங்க பார்த்து பயத்தால இந்த பசங்களும் பயப்படுறாங்களோ அப்படின்னு அவரும் ஒண்ணுமே புரியாம, சரி ஏதோ ஒன்று இவங்க அந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்களே, அதாவது காட்ராஜா கோவிலுக்கு, நம்மளும் கொஞ்சம் வேகமாக வண்டியை ஓட்ட முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இவரும் மறுபடியும் டிரைவர் சீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து கீரை போட்டு வண்டியை முன்னோக்கி நகர்த்தலாம் அப்படின்னு வண்டியை நகர்த்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கீரை மாற்றினதுக்கு அப்புறம் வண்டி ஆஃப் ஆயிடுது. சில நேரம் கீரை மாற்றும் போது வண்டி ஆஃப் ஆகுறது பெரிய விஷயம் கிடையாது, சாதாரணமாக நடக்கிறது தான். இப்போ வண்டி ஆஃப் ஆனதுனால ஹெட்லைட்டும் ஆஃப் ஆயிடுது. அந்த இடமே பயங்கர இருட்டாக இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனால் இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கூட இந்த இருட்டில் தெரியாது. அப்படிப்பட்ட இருட்டில் தான் மாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக இருக்காரு. பொறுமையாக மறுபடியும் சாவியை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி அப்படியே செல்ஃபை போடுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இது என்னடா கொடுமை, நடுக்காட்டில் இந்த மாதிரி மாட்டிட்டுமே அப்படின்னு அப்புறம் ஒரு மாதிரி பதட்டமாகிறாரு, வண்டி மாட்டிச்சு அப்படின்னு. ஆனால் 2வது முறையாக வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பாடா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ ஆஃப் பண்ண ஹெட்லைட்டை ஆன் பண்ணுறாரு. அப்படி ஆன் பண்ணும்போது அந்த வெளிச்சத்தில் முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அதுவும் சடனாக அந்த உருவத்தை பார்த்தேன். லாரி டிரைவர் என்ன இவரும் பதறாரு, கிளீனும் ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா அங்கே நிற்கிற அந்த உருவத்தை பார்த்து பயப்படாமல் இருந்தாதான் ஆச்சரியம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா இவ்வளோ நேரம் வண்டிக்கு பின்னாடி இருக்கிற அந்த வயசானவங்களா இருக்கட்டும் வயசு பசங்களா இருக்கட்டும் அலறி கதறி இருப்பாங்களே ஒரு உருவத்தை பார்த்து, அந்த உருவம் தான் இப்போ வண்டிக்கு ஒரு 20 அடிக்கு முன்னாடி நிற்குது. அதுவும் அந்த வண்டியை மறைச்ச மாதிரி. இப்போ இதே இடத்துல லாரி டிரைவர் அண்ணன் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, ஒருவேளை இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்களா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, அதே விஷயத்தை தான் இவரும் யோசிக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கே புரிஞ்சிருது, உண்மையிலே இது மனநிலை பாதிக்கப்பட்டது கிடையாது, இது பேய் அப்படின்னு. ஏன்னா இவருடைய உள்ளுணர்வே சொல்லுது, இது ஏதோ தப்பான விஷயமா இருக்கு, தயவு செஞ்சு இங்கேருந்து வண்டியை வேகமாக முன்னோக்கி எடுத்துட்டு போயிரு அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி கியர்லாம் போட்டு வண்டியை முன்னோக்கி நகர்த்துறாரு. ஆனால் வண்டி முன்னாடி நகர்ற வரைக்கும் அங்கே இருக்கிற அந்த உருவம் ஆடாம அசையாம முகத்தில் ஒரு துளி பயம் இல்லாமல் ஒரு மாதிரி கோவத்தோட தான் நிற்குது. அப்பயே ஒரு புரிஞ்சிருச்சு, இது பேய் தாண்டா அப்படின்னு. இதை அடிச்சு தூக்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு இவரும் அந்த உருவத்தை இடிச்சிருக்காரு. இடிச்சது மட்டும் இல்லாமல் எது மேலேயோ ஒரு பாறை மேலேயா இல்லை எது மேலேன்னு தெரியல, வண்டி ஏறுனா வண்டி ஒரு மாதிரி ஆடும்ல, அந்த விஷயத்த இவரே தெளிவாக உணர்ந்திருக்காரு. வண்டிக்கு பின்னாடி இருக்கிறவங்க, எப்பா எது மேலப்பா வண்டி ஏற்றணும் அப்படின்னு பின்னாடி இருக்கிறவங்களாம் கத்திருக்காங்க. அப்போ டிரைவர் அண்ணனும் ஒன்றும் இல்லைம்மா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு இவரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த லாரியை அந்த சின்ன பாதையில் வேகமாக ஓட்டுறது கஷ்டம் தான். ஏன்னா அந்த ரோடு கொஞ்சம் வளைவு நெளிவாக இருக்கும். இவரும் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக ஓட்ட முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வேகமாக ஓட்ட முடியல. ஏன்னா இவர் ஓரளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே இருந்து திடீர்னு அந்த உருவம் முன்னோக்கி ஓடி இந்த வண்டியில் வேணும்னு இடிச்சிருக்கு. அதாவது ஏதோ ஒரு நபர்
வாண்டடா தற்கொலை முயற்சி பண்ற மாதிரி ஒரு லாரி முன்னாடி வந்து விழுந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த உருவம் வேணும்னே வந்து இந்த லாரி முன்னாடி விழுந்திருக்கும். ஒரு தடவை 2 தடவை இல்லை, கிட்டத்தட்ட 5 தடவைக்கும் மேல. இந்த விஷயத்த பார்த்த லாரி கிளீனர் அவருக்கும் ஒரு மாதிரி வலிப்பு வந்து மயங்கியும் விழுந்திருக்காரு. லாரி டிரைவர் மயங்கி விழுந்த கிளீனர் அவரை தட்டி எழுப்புறாரு. ஆனா அவரால் எந்திரிக்க முடியல. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் வேகமா ஓட்ட முயற்சி பண்றாரு. அப்போ மறுபடியும் முன்னாடி வந்த அந்த உருவம் கண்ணை மேய்க்கிறதுக்குள்ள கிளீனர் உட்காந்துட்டு இருந்த அந்த சீட்டுக்கிட்டே வந்திருக்கும். வந்தது மட்டும் இல்லாம லாரி டிரைவர் இவருடைய கண்ணத்துல பலார்னு அடிச்சிருக்கு. இப்படி பலார்னு அடிச்சதுல வண்டியோட கட்டுப்பாட்டை இருந்து அப்படியே அந்த வண்டி காட்டுப்பாதை இருக்கு பாத்தீங்களா, ஓரத்துல ஒரு மரத்துலயும் போயிட்டு இடிச்சிட்டு இருக்காரு. ஆனா வண்டியை அந்த மரத்துல இடிக்கிற அந்த நேரம் வண்டியை ஸ்லோவா தான் ஓட்டிருக்காரு. ஏன்னா அந்த உருவம் வண்டியில வந்ததுக்கு அப்புறம் வண்டியை ரொம்பவே ஸ்லோ பண்ணிட்டு இருக்காரு. இப்படி மரத்துல இடிச்சதுனால வண்டிக்கு பெருசா பாதிப்பு கிடையாது. ஆனா முன்னாடி இருக்கிற கண்ணாடி உடைஞ்சிருக்கு. சொல்ல போனா அந்த பேய் கன்னத்துல அரைஞ்சதுல லாரி டிரைவர் இவர் அந்த இடத்துலயும் கொஞ்ச நேரம் சுயநினைவு இல்லாம மயங்கிட்டு இருக்காரு. பின்னாடி அலற சத்தம் கத்துற சத்தம்லாம் கேக்குது. வண்டி இப்போ ஆஃப் ஆயிடுச்சு இல்ல. இப்ப அந்த இடத்துல பயங்கர இருட்டாவும் இருந்துட்டு இருக்கும். வண்டிக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் பயங்கரமா அலறிட்டும் இருக்காங்க. இந்த அலறல் சத்தமே இவரை எழுப்பி விட்டுருக்கு. அந்த மயக்கத்துல இருந்தும் எப்படியோ கண்ணை முடிச்சும் பாக்குறாரு. கண்ணை முடிச்சு பார்த்தா இது இருட்டான இடத்துல எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா தொட்டு பார்க்கும்போது இப்பவும் அவரோட வண்டியில உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு அவருக்கும் புரிய வர. ஆனா அப்போ லாரி டிரைவர் அண்ணன் அவருடைய மனசு ஒரு விஷயத்தையும் சொல்லுது, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது 2ஆம் பட்சம். இப்ப நீ தயவு செஞ்சு வண்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த காட்டுராஜா கோவிலுக்கு அங்க போய் நிறுத்திடு. ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்களாம் அங்கதான் வண்டி நிறுத்த சொல்லியிருக்காங்க. மேபி அங்க நிறுத்தினா உயிர் உழைக்குமோ என்னவோ அப்படின்னு இவருடைய உள்ளுணர்வு சொல்லியிருக்கு. சேம் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதா அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ இவரும் மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு வண்டியை ஆன் பண்றாரு. வண்டியும் ஆன் ஆகுது. அப்படியே பின்னாடி திரும்பி அந்த டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஜன்னல் இருக்கும்ல, அதை திறந்தும் பார்க்குறாரு. பின்னாடி அந்த உருவமும் இருக்கு. வண்டியில் இருக்கிற எல்லாருமே பயத்தோட இந்த வண்டியோட ஒரு மூளை பகுதியில் நின்று பயந்துட்டும் இருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா வண்டியில ரிவர்ஸ் கீர் போட்டு அப்படியே பின்னாடி எடுத்து மறுபடியும் முன்னோக்கி நகர்ந்து அந்த காட்டுராஜா கோவிலுக்கும் முடிஞ்ச வரைக்கும் வேகமா போயிட்டு இருக்காரு. இன்கேஸ் எதிர்க்க இவர் போற வேகத்துக்கு எதிர்க்க காரு பைக்குன்னு ஏதாச்சும் வந்திருந்தா கண்டிப்பா நான் பிரேக்கை மட்டும் அழுத்திருக்க மாட்டேன் தம்பி. அந்த அளவுக்கு நான் பயத்துல இருந்தேன். ஆனா ஏன் நல்ல நேரம் எதிர்க்க எந்த வண்டியும் வரல. முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோட காட்டுராஜா கோவிலுக்கு போறேன். அங்க போன அடுத்த செகண்டே என் வண்டி இங்கதான் நீ நிறுத்தணும் அப்படின்னு வண்டி ஆஃப் ஆயிருச்சுப்பா. வண்டி ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் என்ன அறியாமலே வண்டியில இருந்து நான் இறங்கி காட்டுராஜா கோவில் அங்க போயிட்டும் உட்காந்துட்டேன். வண்டியில இருக்கிறவங்களும் அலறி அடிச்சுட்டு வண்டியில இருந்து இறங்கி அவரும் வணங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நான் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணேன். கடவுளை வணங்காத நீ ஒரு கொள்கையில் இருக்க, கடவுளை வணங்காத அப்படின்னு. ஆனா என் கையெல்லாம் உதறவும் ஆரம்பிக்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு வயசானவர் வந்தாரு. எனக்கு என்னவோ இந்த வயசானவர் பத்தி தான் என் நண்பன் நான் அந்த கல்யாணம் முடிச்சிட்டு எஞ்சிருக்கிற அந்த பகல் நேரத்தை பக்கத்துல இருக்கிற என் கூட்டாளியும் கூட ஒதுக்கி பேசிட்டு இருந்தால. அப்ப என் ஃப்ரெண்டும் அவன் ஃப்ரெண்டுக்கு நடந்ததா ஒரு விஷயம் சொன்னால, அதுல ஒரு வயசானவர் பத்தி சொன்னால. அந்த வயசானவர் மாதிரி இந்த இடத்துலயும் ஒருத்தர் வந்தாரு. வந்து எங்களை பார்த்து என்னப்பா எதனா பிரச்சனை அப்படின்னு அவரு கொஞ்சம் பதட்டமா ஏதோ ஊர் ஆளுங்க மாதிரி பேசவும் ஆரம்பிச்சாரு. அண்ட் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா உணர்ற மாதிரி அவரும் பேசினாரு. சொல்ல போனா அவர் ரொம்பவே வயசானவர். அவர் பாக்குறதுக்கு கம்பீரமாவும் இல்ல கடவுள் மாதிரி தோற்றம் அளிக்கிற மாதிரியோ எதுவுமே இல்ல. எங்க வீட்டுல உங்க வீட்டுல ஒரு 80-90 வயசு இருக்கிற தாத்தா எப்படி இருப்பாரு அந்த மாதிரிதான் தள்ளாடியே நடந்துட்டு இருந்தாரு. ஆனா ஓரளவுக்கு நடந்தாருப்பா. அவர் கையில ஊண்டி நடக்கிறதுக்கு ஒரு தடி ஒரு கொம்பம் இருந்தது. அந்த கொம்பை பிடிச்சிட்டு தான் எங்கிட்டையும் பேசினாரு. அப்ப அவர் என்ன உணர்ந்தாருன்னு தெரியல. என் லாரியும் திரும்பி பார்த்தாரு. உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தது இன்னமும் அந்த லாரியில தான் இருக்கு போல இருக்கு, இருங்க அதை நான் துரத்திட்டு வரேன் அப்படின்னு அவர் அந்த லாரி கிட்ட போயிட்டு அவர் கொம்பை வச்சு அந்த லாரியை அங்கெங்கன்னு தட்டினாரு. அதை தட்டும் போது சொன்னா நம்ப மாட்டப்பான், என் வண்டியில கிட்டத்தட்ட 20-30 பேர் லாரியில ஏறி குலுங்கன்னா என் வண்டி எப்படி குலுங்கும் அந்த மாதிரி என் வண்டி குலுங்கவும் ஆரம்பிச்சது. அப்ப அந்த வயசானவர் லாரிக்கு பின்பக்கமும் போனாரு. அப்படி பின்பக்கம் போயிட்டு அந்த கம்பை வச்சு அந்த லாரியை அங்கங்கன்னு தட்டினாரு. அப்படி தட்டும்போது அந்த வண்டிக்குள்ள இருந்தும் ஒரு மரண ஊழல் மாதிரி ஒரு பெண்ணுடைய பயங்கர அழுக்குரல் ஏதோ வழியில கத்துற மாதிரி ஒரு சத்தமும் கேட்டுது. சொல்லப்போனா இந்த இடத்துல என் வண்டி காலின்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் வண்டியும் பயங்கரமா குலுங்குச்சு. திடீர்னு அந்த வண்டி குலுங்குறது அப்படியே நின்றுச்சுப்பான். அந்த நேரம் அந்த வண்டியில இருந்து ஏதோ ஒன்று எகிரி குதிச்சு அந்த காட்டை நோக்கி வேகமா ஓடவும் ஆரம்பிச்சது.
அப்ப அந்த வயசான சொன்ன விஷயம், இதுக்கப்புறம் இந்த வழியா போற யாருக்காச்சும் தொந்தரவு பண்ண அதுதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சாரு. அப்படி எச்சரிச்சுட்டு அவரு சாதாரணமா அந்த இடத்துல இருந்து வந்து எங்ககிட்டயும் பேசியிருந்தாருப்பா. அதுலயும் அந்த பெரியவர் என் பக்கத்துல தான் உட்காந்தாரு. என்னப்பா உனக்கு எதுவும் அடிலாம் படலையே, கவலைப்படாதப்பா, இதுக்கப்புறம் எதுவும் ஆகாது, இங்க வந்துட்டுல எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ரொம்பவே சாந்தமா பேசினாரு. அந்த சாந்தமான குரலை கேட்கும் போது இப்பேற்பட்ட பயத்துல இருக்கிறவங்க ஈஸியா அடங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரல் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சொல்லப்போனா இவ்வளவு நேரம் கையெடுத்து கும்பிடறதுக்கு யோசிச்சேன்னா அந்த பெரியவரை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி கையெடுத்து என்ன அறியாமலே அவரை கும்பிட்டேன். அப்படி கும்பிடும் போது அந்த பெரியவர் அந்த இடத்த விட்டு அப்படி நகர்ந்தா இருப்பாரு. நகரும் போது அந்த இடத்துல காட்டுராஜாவும் இருந்தாரு. எனக்கு அப்ப புரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா, நம்ம என்னதான் ஒரு விஷயம் இல்லைன்னாலும் அது உண்மையிலே இருக்குன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. சொல்ல போனா சின்ன வயசுல போன கடவுள் நம்பிக்கை எனக்கு மறுபடியும் அப்பதான் வந்தது. அப்ப கடவுள் நம்பிக்கை வந்த அடுத்த நொடியே அந்த பெரியவர் மறுபடியும் என் பக்கத்துல உட்காந்து, எனக்கு புரியுதுப்பா, உனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அதுக்கு காரணம் சின்ன வயசுல உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம பிறக்கும் போதே நம்ம பிறக்கிற தேதியும் இறக்குற தேதியும் நிர்ணயிச்சுட்டு தான் நம்மளையும் பிறக்க வைப்பாங்களாம். அதன்படிதான் உன் அம்மாவோட பிறப்பும் இறப்பும் இருந்திருக்கு. இது ஏத்துக்கிட்டு தான் வாழணும், நீயும் கூடிய சீக்கிரத்துல இதை புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அப்படி அந்த காட்டுராஜா கோவில் அப்படியே பின்னாடி போனவரு அதுக்கப்புறம் அவரை பார்க்கவும் இல்லை. ஸ்டில் இப்ப வரைக்கும் அந்த பெரியவர் பின்னாடி போனதுக்கு அப்புறம் லாரி டிரைவரும் பின்னாடி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த பக்கம் ஆளுங்களே காணும். அப்பதான் இவருக்கும் புரியுது, நம்மள மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே இந்த பிரச்சனைல இருந்து காப்பாத்தினதும் இங்க இருக்கிற காட்டுராஜா தான் அப்படின்னு. சொல்ல போனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த வழியா அவர் எப்ப போனாலும், ஸ்டில் இப்ப வரைக்கும் எப்ப போனாலும், போகும்போதும் சரி வரும்போதும் சரி அந்த கோவிலை பார்த்து கும்பிட்டுட்டு தான் போயிட்டு வர வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் மட்டும் கிடையாது, அந்த ஏரியால இருக்கிற நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல ஒரு அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வீடியோ போஸ்ட் பண்ற இந்த தேதியில இருந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் நானும் அந்த வழியா போயிட்டு வந்தேன். நானே ஓப்பனா சொல்றேன், நடு ராத்திரியில அந்த பாதையில வர்றது ரொம்பவே கஷ்டம் சொல்றதை விட அந்த வழியா நீங்க வந்தீங்கன்னா உங்களை அறியாமலே ஒரு விதமான மரண பயத்தை நீங்க உணர்வீங்க. ஆனா நான் வந்தது பகல் நேரத்துல தான். பகல் நேரத்துல வரும்போது எனக்கே புரிஞ்சது இந்த வழியா நைட்டு வர்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நான் ஏப்ரல் மாசம் மறுபடியும் அந்த வழியா போக வேண்டிய ஒரு வேலையும் இருக்கு. உங்களுக்காக அந்த இடத்துல போயிட்டு அந்த கோவிலை பகல் நேரத்தில் தான், நைட் இல்லை, அந்த கோவிலை சின்னதா ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனலே நான் போஸ்ட் பண்றேன். இஃப் வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் போஸ்ட் பண்றேன். இது கூடவே காட்டுராஜா பத்தி தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணா அதையும் சொல்லுங்க, கூடிய சீக்கிரத்துல போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் லாரி டிரைவரான சண்முகம் இவருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்ப நிம்மதியா தான் இருந்திருக்காரு. அவரோட வாழ்க்கையும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த சம்பவம் இப்படி இருக்கு, அதுலயும் அந்த காட்டுராஜா அப்படின்னு பேரை கேட்கும் போது எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் பயம் இருக்கு, இப்போ கொஞ்சம் பயம் கலந்த ஒரு விதமான அந்த மரியாதையும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது போல உங்களுக்கு என்ன தோணுதுன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா அந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய தாழ்மையான கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரியும், மேபி இந்த வீடியோ பார்க்கறதுல நிறைய பேர் இந்த காட்டுராஜா கோவில் சுற்று வட்டாரத்துல நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்